நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். இன்னைக்கு சனிக்கிழமைனா ஒரு கூத்து நடக்கும் இல்ல தமிழ்நாட்டில். எதனா ஒரு ஊர்ல எதனா ஒரு மாவட்டத்தில் தலைநகரத்தில் அந்த மாவட்டத்தில் 2 இடத்துல ஒரு கூத்து நடக்கும். ஆமா, ஒரு கூத்தாடி வருவான். அந்த கூத்தாடி வரதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும். ஆமா, ஒரு ரசிகர் கூட்டம் வரும். அதாவது ரசிகர் கூட்டம், வாக்காளர்கள் கூட்டம் இல்லை. தமிழக முதல்வர் தலைவர் தளபதிக்கு வருகிற மக்கள் கூட்டம், அந்த தலைவனை நேசித்து மீண்டும் 2026 இந்த தலைவன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வருகிற கூட்டம் இல்லை. நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக வருகிற அந்த கூட்டம் இல்லை. ஒரு சினிமா நடிகனை பார்க்கணும். சினிமா தேட்டருக்கு போனா 2000, 3000, 4000. ஆனா பிளாக் டிக்கெட் விற்கிறோம் தான் நம்ம நடிகர் விஜய். பிளாக் டிக்கெட் வாங்கி போனோம். ஓசியில் அந்த நடிகனை பார்க்கலாமே, அப்படி பார்க்க வர கூட்டம். சனிக்கிழமை அது ஒரு பஸ் ஒன்று வரும். ஆமா, ஒரு பஸ் ஒன்று வரும். அந்த பஸ் உள்ளே இருப்பான், பஸ் விட்டு வெளியே வர மாட்டோம். அந்த பஸ்ஸில் ஏறி பைத்தியக்காரத்தனமா அதெல்லாம் ஒன்று பேசிட்டு போவான் இல்ல. அந்த மாதிரி இந்த சனிக்கிழமை இப்போ நாமக்கல்ல பேசிட்டு பஸ் கரூருக்கு போயிட்டு இருக்கோம். கரூர்ல பேச தொடங்கியாச்சா என்னன்னு எனக்கு தெரியல. இப்ப நாமக்கல்ல பேசுறது குறித்து மட்டும் தான் நான் பேசுறேன். முதல்ல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கூத்தாடி, சீக்காளி, கோமாளி, இந்த தற்குறி, என்ன சொல்றது, தண்ணி பொண்ணுன்னு அரசியல்ல வாழ்ற இந்த விஜய், எனக்கு நான் கேட்கிற நேரம் எனக்கு காவல்துறை கொடுக்கறதில்ல, நான் கேட்கிற இடத்த எனக்கு காவல்துறை கொடுக்கறது இல்ல. எனக்கு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. நீ கை காட்டக்கூடாது, கால் காட்டக்கூடாது, கை ஆட்டக்கூடாது, மேல வரக்கூடாது, சிரிக்க கூடாது, இப்படிதான் பேசணும், அப்படிதான் பேசணும், பொய்யா புழுகிறான் இல்ல. அந்த ஆள் இன்னைக்கு நாமக்கல்ல, இந்த விஷயத்தை மட்டும் முதல்ல நோட் பண்ணுங்க. விஜய் இன்னைக்கு நாமக்கல்ல அந்த KS சினிமாஸ்னு ஒரு ஏரியா இருக்குது நாமக்கல்ல, மெயின் ரோடு. அங்கதான் நிறைய கூட்டம் கூட. அது ஒரு எல்லா பஸ் மக்கள் அதிகமாக கூட்டம் கூடுறோம். நாங்க நிறைய பொதுக்கூட்டம் பேசியிருக்கேன், நூற்றுக்கணக்கான கூட்டம் பேசியிருக்கேன். அந்த இடம் இந்த ஆள் கேட்கறோம். இந்த ஆள் கேட்கிற டைம் என்னன்னா, விஜய் கேட்ட டைம் 8 to 8:30 டைம் எனக்கு கொடுங்கன்னு. உடனே 8:45 டைம் எடுத்துக்கங்க, போலீஸ் டைம் கொடுத்துருச்சு. 8:45 நீ நாமக்கல்ல பேசணும், 1:15 நீ கரூர்ல பேசணும். லாங், நீ நாமக்கல்ல பேசிட்டு நீ கரூருக்கு போறதுக்கு வரத்துக்கு உனக்கு லாங் டைமே கொடுக்குறோம். 1:15 நீ கரூர்ல பேசலாம் டைம் கொடுத்தாச்சு. டைம் கொடுத்தனோன்னு 8:45 இந்த தற்கூரி, இந்த கோமாளி, இந்த கூத்தாடி விஜய் அங்க வருவான்னு சொல்லி அந்த ரசிகர் கூட்டம், நான் அரசியல் கூட்டம் சொல்ல மாட்டேன், அந்த ரசிகர் கூட்டம், இந்த சினிமா மோகத்தில் இருக்கிற கூட்டம், வாக்காளர் கூட்டம் இல்ல, விஜய்க்கு ஓட்டு போனன்ற கூட்டம் இல்ல, விஜயே பார்க்கணும். அந்த கூட்டம் 6:30 மணி 7 மணில இருந்து நிக்குது. ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு 7 மணில இருந்து நிக்குது. 7 மணில இருந்து நிக்கிற கூட்டம். இந்த ஆள் எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்ல இறங்குறான்னு கேட்டா 9:30 மணிக்கு. 8:45 மணிக்கு நாமக்கல் KS சினிமா மெயின் ரோட்ல இடம் கொடுத்தாச்சுங்க. ஏர்போர்ட்ல இறங்குறது 9:30 மணிக்கு. 9:30 மணில இருந்து அந்த இடத்துக்கு வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, 9:30 மணில இருந்து அந்த இடத்துக்கு வந்தது 2 மணிக்கு. என்னடா 2 மணினா விஜய்னால வர முடியல, அவ்வளவு மக்கள் கூட்டம் வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னு யாரும் நினைக்காதீங்க. அவனுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நீங்க பாத்தீங்களா, விஜய் ஏர்போர்ட்ல இருந்து வர ரோடு இருக்குல்ல, அந்த விஜய் ஏர்போர்ட்ல இருந்து வர ரோடு இப்ப 2 வேஸ் இருக்கும். இப்படி போற 1 வே, இப்படி வர 1 வே. இப்படி வண்டி போகும், அது 1 வே. இப்படி வண்டி வரும், அது 1 வே. இப்படி விஜய் வர்றது, விஜய் வண்டி, விஜய் பஸ் இப்படி வருது. இப்படி எதிர்க்க போற வண்டிங்க போகுது. இந்த விஜயினுடைய அந்த குரங்கு கூட்டம் இல்ல, கரண்ட் கம்பியில தொங்குறானு பாருங்க. கரண்ட் கம்பிலையும் அந்த மரத்திலையும் கோயில் கோபுரத்திலையும் வீட்டு மேல எல்லாம் தொங்கி கரண்ட் அடிபட்டு கீழே விழுறானு பாருங்க. இந்த கூட்டம் ஏன்னா ஒரு அரசியல் கூட்டம், ஒரு கொள்கை கூட்டம் கிடையாது, வழி நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. அவன் அந்த பரோட்டா கடை மாஸ்டர், அந்த புஷி ஆனது, அவனுக்கு என்ன தெரியும்? அந்த திருட்டு ஆட்ட சீட்டு விற்கிற அந்த 420 அவன் அந்த ஆதவர்ஜன், அவனுக்கு என்ன தெரியும்? இவங்களுக்கு ரூட்டு போட தெரியாது. என்ன பண்றான் அந்த ரசிகர்கள்லாம், இப்படி வருது இல்ல ரோடு 1 வே, விஜய் இப்படி வந்தா இப்படி வருது இல்ல ரோடு, அதில் அவன் இப்படி வந்துட்டான், 1 வேல இப்படி வந்துட்டான் சார். இப்படி இந்த வண்டிகள்லாம் மறைச்சிட்டான். இந்த வண்டி இப்படி போக முடியல. அந்த வேனு, காரு, 2 வீலர் எல்லாம் விஜய் கட்சிக்காரன் இப்படி வந்துட்டான். ரசிகர், நான் கட்சிக்காரன் சொல்ல மாட்டேன், அந்த ரசிகர் கூட்டம் இப்படி வந்துட்டான். இங்க டிராபிக் ஜாம் ஆயிடுச்சா? விஜய் இப்படி வரும்போது விஜய்க்கு எதிர்க்க விஜய் வண்டியை சுத்துறான், விஜய் வண்டியை சுத்துறான். இதெல்லாம் ஆல்ரெடி பிளான்டு. நீங்க இந்த பக்கமும் ரோடு பிளாக் பண்ணுங்க, விஜய் வண்டியை பிளாக் பண்ணிடுங்க. பிளாக் பண்ண விஜயால வர முடியல, அவ்வளவு கூட்டம் கூடிருச்சு. அதனாலதான் 7 மணிக்கு 8 மணிக்கு வர வேண்டியவர் 2 மணிக்கு அவ்வளவு கூட்டம்னா அது கிடையாது.
இவனுங்க பண்ண அந்த டிராபிக் ஜாம், கடைகள்லாம் அடிச்சு உடைச்சு கடைகள்லாம் போற வழியில கடமுடு 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 ரவுடிசம் பண்றீங்களாடா, ரவுடிசம் பண்றீங்களா? கடமுட சொல்றான் சார், எல்லாம் கடமுடு, ஒரே கலாட்டா, பொது சொத்தை சேதப்படுத்துறது, லைட் ஒடிக்கிறது, கடமுடுத. அப்படியே வந்து இந்த சினிமால பாத்தீங்கன்னா இந்த காருக்கு வெளியெல்லாம் இந்த கட்டை சுத்தி ரவுடிங் வருவாங்க, சினிமால காட்டுவாங்க வில்லன் வரும்போது. அந்த மாதிரி இந்த இந்த கோமாளி, வில்லன் கூட சொல்ல மாட்டேன், தற்கொலை கோமாளி சீக்காளி, இந்த விஜய் வரும்போது அப்படி கட்டை சுத்தினு ரெண்டு எத்தனை மணிக்கு இருந்தாலும் வரான்னு கேட்டா 2:20 வரான். இருந்தாலும் 8:45 டைம் கொடுத்தது, நீ 9 மணிக்கான வந்திருக்கலாம். 2:15 மணிக்கு வந்து 2:30 மணிக்கு பேசுறது. என்ன பேசுறதுன்னு கேட்டீங்கன்னா வழக்கம் போலதான், புதுசா ஒண்ணும் இல்லைங்க. புதுசா எதனா பேசுனா நான் சொல்லுவேன், புதுசா இருந்தாலும் இப்படி பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுவேன், சொல்லுவேன். புதுசா எல்லாம் ஒண்ணுமே எதுவுமே பேசலீங்க ஐயா. பேசுறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேசுந்தே, ஆமா பேசுந்தே தான். இப்ப அவன் என்ன பேசியிருக்கான்றது எனக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுனால, ஏன்னா நாங்க எழுதிக்குவேன். ஏன்னா ஏதாவது புதுசா இருந்தாலும் பேசுவானா, முதல்ல திருச்சி, அப்புறமா நாகப்பட்டினம், திருவாரூர், இப்ப இன்னைக்கு வந்து நாமக்கல்ல, கரூர், ஏதாவது புதுசா பேசுவோம்னா நம்ம எழுதி வச்சு நான் மாநாட்டே பேசினேன் இல்லை. இது வரைக்கும் நான் 10 மாநாடு பேசிக்கிறேன். அக்டோபர் 1ஆம் தேதி வந்தா எனக்கு 50 வயசு ஆகுது. 18 வயசுல மேடை ஏறினேன். எத்தனை வருஷம் எனக்கு மேடை சர்வீஸ் பாருங்க. விஜயே என் கால் செருப்பு தூசிக்கு சமம் இல்லைன்னா அப்புறம் எங்கிருந்து எங்க தலைவர்கிட்ட, எங்க தளபதி கிட்ட, எங்க இளைய தலைவரான உதயநிதி கிட்ட, என் கட்சியின் முன்னணி தலைவர்கிட்ட வர்றது என்ன சொல்றது? எதனா புதுசா பேசணும் பார்த்தா அதே தான். கீழே இருக்கிற அவன் கட்சிக்காரன் சொல்றான், என்ன சொல்றான், புதுசா எதனா பேசுங்க, புதுசா எதனா பேசுங்க. கீழே சொல்றான், கீழே நிக்கிறவன், புதுசா எதனா பேசுங்க, புதுசா எதனா பேசுங்க. புதுசா என்னத்த பேச சொல்றீங்க? என்ன புதுசா என்னத்த பேச சொல்றீங்க? இங்க இருந்து அமெரிக்காவுக்கு ரோடு போடலான்னு பேசுறா அவன் சொல்றான். இங்க இருந்து சந்திர மண்டலத்துக்கு லிப்ட் வைக்கலாம்னு பேசலாமா? இப்படி செய்ய முடியாதெல்லாம் என்ன பேச சொல்றீங்களா? அடிச்சு விடுறாரு நம்ம சிஎம், அந்த மாதிரி பேச சொல்றீங்களான்னு பேசுறான். திமிர் பிடிச்ச பரப பையன் அந்த மாதிரி பேச சொல்றீங்க. அவனுக்கு தெரியாது, எழுதி கொடுத்தவன் சொல்ற மாதிரி தான் அவனால பேச முடியும். அதாவது இந்த பேட்டியெல்லாம் பாப்பீங்கல்ல, இந்த பேட்டி எடுக்கலாம். யார் எடுக்கிறான்னா இந்த வயசு பசங்க, சின்ன சின்ன பொண்ணுங்க இல்ல, அதுங்க டான்ஸ் ஆடுதுங்க. அது டான்ஸ் ஆடுறது எங்க கட்சியில கூட மகளிர் அணி ஆடுவாங்க, மகளிர் அணி கூட ஆடுவாங்க. சின்ன சின்ன பசங்க, காலேஜ் பஸ் படிக்கிற மாதிரி பொண்ணுங்கெல்லாம் எல்லாம் செம குத்து டான்ஸ் போடுறாங்க, செம டான்ஸ். சின்ன பையன், ஒரு 10 வயசு பையன், அவன் எங்க தலைவர் விஜய், எங்க தலைவர் விஜய், எங்க தலைவர் விஜய் 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 என்ற, அவனுக்கு அது விட்டு வரதும் தெரியாது. அவனை கேள்வி கேட்கறான் பாருங்க, அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான். ஒரு யூடியூப் சேனலுடைய நிருபர் கேட்கறான், நீ யாருக்கு ஓட்டு போடுவோம்னா நானு 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 விஜய் விஜய் ஓட்டு போட. விஜய் அவனுக்கு 10 வயசு தான் ஆகுது, அவன் இன்னும் ஓட்டு போறதுக்கு 8 வருஷங்குது. இப்ப அவங்க கூட எப்படிப்பட்ட வராங்க, இன்னொரு 15 வயசு பையன் வரான். அவன் நீ யாருடா ஓட்டு போடுவான்னா நான் நாளைக்கே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான்றான். நாளைக்கு எங்க போய் போடுவான்? இவன் கூட இருக்கிற கூட்டங்கள் எப்படி இருக்கிற கூட்டங்கள் மட்டும் கொஞ்சம் பாத்துங்க. இவன் கூட இருக்கிற கூட்டம் சார். இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஏற்கனவே இந்த திருச்சியில நினைக்கிறேன், ஆமா திருச்சியில ஒரு பொண்ணு என்ன சொல்லிச்சு, எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும். அவளை எதில் அடிக்கலாம்? செருப்பால் அடிக்கலாமா? அவனா புருஷங்கார பக்கத்துல நிக்கிறான். நான் ஏற்கனவே பேசினதான், புருஷங்கார பக்கத்துல நிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும், நான் புருஷன் பேன்னு பாக்குறான். அவன் புருஷன் என்ன சொல்றான், என் பொண்டாட்டியோட எனக்கு திருச்சா தான் பிடிக்கணும் பேசிட்டானா. இன்னைக்கு நாமக்கல் நடந்த சம்பவம் பாருங்க. ஒரு பொண்ணுகிட்ட போய் பேட்டி எடுத்தாங்க, கல்யாணம் பக்கத்துல குழந்தை நிற்குது, புருஷங்காரன் பொண்ணால் நிக்கிறான். அது பேட்டி கேட்கும்போது சொல்லுது, 26 வருஷமா நான் விஜயை லவ் பண்றேன், மானசிகமா லவ் பண்றேன், என் இதயத்துல விஜயை வச்சிருக்கேன், விஜய் தான் என் லவ்வர், 26 வருஷமா நான் விஜயை லவ் பண்றேன். அவங்க அப்பா சந்திரசேகர் தெரியும், அவங்க அப்பா கிட்டே நான் சொன்னேன், அவங்க அப்பா சிரிச்சாரு, நல்ல குடும்பம், நான் விஜய் தான் லவ் பண்ணுவேன். ஏமா இந்த குழந்தை யாருந்த மண்ணா? இது என் குழந்தை தான், இது என் புருஷன். ஏமா புருஷன் பக்கத்துல இருக்கிறான், இந்த குழந்தை இருக்குது, விஜய் தான் லவ் பண்ணுவேன்னா அப்போ இந்த குழந்தை, அது கல்யாணம் பண்ணிட்டேன், புருஷன் பொண்டாட்டி, உணர்ச்சிகளை பரிமாறும் போது இந்த குழந்தை பிறந்துச்சு, ஆனா நான் விஜய் தான் லவ் பண்ணுவேன். அட 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 அட, எப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் கட்சியில் இருக்கிறாங்கடா. இவங்களெல்லாம் என்ன பண்றது? அதே கூட்டத்துல நாமக்கல்ல இன்னைக்கு அதே கூட்டத்துல ஒரு பத்திரிகையாளர் போய் இன்னொரு பொண்ணை பேட்டி கேட்கறான். பொண்ணுன்னா ஒரு 40 வயசு இருக்கும், அவங்கள போய் பேட்டி கேட்கறான். ஏமா நீங்க எத்தனை வருஷமா விஜய் கட்சியில் இருக்கீங்க? அது சொல்லுது நான் விஜய் கட்சியில் இல்லைங்க. துண்டெல்லாம் போட்டு கூட்டின்னு வந்தவங்க துண்டை போட்டாங்க, கூட்டின்னு வந்தவங்க துண்டை போட்டாங்க. என்ன சொல்லி கூட்டின்னு வந்தாங்க?
இந்த மாதிரி 500 ரூபாய் கொடுக்குறோன்னு கூட்டணும் வந்தாங்க. 500 ரூபாய் டோக்கன் நீங்க பாருங்கன்னு காட்டுது. இவனுக்கு என்ன பண்ணானுங்க, நாகப்பட்டினம் திருவாரூர்ல 500 ரூபாய் டோக்கன் கொடுத்துட்டு 200 ரூபாய் தான் கொடுத்தானுங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த மேட்டர்? 200 ரூபாய் தான் கொடுத்தானுங்க. 200 ரூபாய் கொடுத்தோன்னே மீதி 300 ரூபாய் எங்கடா டே ஜாடு மாடு பாடுகா பசங்களான்னு பொம்பளைங்க திட்டினாங்க. இங்க 500 ரூபாய் டோக்கன் கொடுத்து கூட்டணும்டா. சரிம்மா விஜய்க்கு நீ ஓட்டு போடுவேன்னா, ஏங்க சினிமான்றது வேறங்க, ஓட்டு போடுறதுன்றது வேறங்க. இது விஜய் கட்சி துண்டு போட்டுனுக்குது, அது சொல்லுது. சினிமான்றது வேறங்க, சினிமாவில் நாங்க ரசிக்கிறது வேற, ஓட்டு போடுறது வேறங்க. சரி, இந்த ஆட்சியில் உங்களுக்கு என்ன நன்மை நடந்துச்சு? என்ன முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்து ரேஷன் கடையை எனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்படியா? அப்புறமா என் பொண்ணு காலேஜ் படிக்கிறது 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்புறமா என் பையன் காலேஜ் படிக்கிறார் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்புறமா எங்க மாமியாருக்கும் 1000 ரூபாய் வருது முதியோர் பென்ஷன், எங்க அம்மாவுக்கும் 1000 ரூபாய் வருது முதியோர் பென்ஷன். என்னுடைய பேத்தி ஸ்கூலுக்கு போது காலையில் நாங்க டிஃபன் செய்யறது இல்ல, அங்கதான் டிஃபன் சாப்பிடுறதுன்னு. இது யாரு சொல்றதுன்னா எல்லாம் யூடியூப் சேனல்ல வந்திருக்கோம், நான் சும்மா சொல்லல, நீங்களே பார்த்திருக்கலாம். இது யாரு சொல்றதுன்னா தமிழக வெட்டு கழக துண்டு போட்டு அந்த பொம்பளை பேசு. இவன் எவன கூட அதுக்கு இந்த புஷி ஆனந்தன் ஒருத்தங்கிறான். ஜாடு மாடு பாடுகா பாடூஸ் லக்காடி பையன். அப்படியே பரோட்டா கடையில பரோட்டா மாவை வந்து கலங்கி பரோட்டா மாவை பரோட்டா சுடுறதுக்கு பிசைஞ்சு வச்சிருப்பான். பரோட்டா மாவை பிசைஞ்சு வச்சிருப்பான். அந்த பரோட்டா மாவு பிசைஞ்சு வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருப்பான் பாக்கிறதுக்கு. யாருன்னு கேட்டீங்கன்னா புஷி ஆனந்தன் பேரு. என்னது? புஷி ஆனந்தன் பேரு. அவன் என்ன சொல்றான்னா, காசு கொடுக்காத கூட்டம் சேர்றது யாருக்குன்னு கேட்டா, காசு கொடுக்காத கூட்டம் சேர்றது எங்க தலைவர் தளபதிக்கு. செருப்பு பிஞ்சிடும். அங்க நாகப்பட்டினம் திருவாரூர் என்னடா நடந்துச்சு? 500 ரூபாய் டோக்கன் கொடுத்துட்டு 200 தான் கொடுத்தா, மீதி 300 ரூபாய்க்கு சண்டை போடுறாங்க. இங்க நாமக்கல்ல ஒரு பொம்பளை பேட்டி கொடுக்குது யூடியூப் சேனலுக்கு. டோக்கன் கொடுத்துறாங்க, 500 ரூபாய் கொடுத்துருவாங்க வீட்டுக்கு போன உடனே. 500 ரூபாய் கொடுப்பாங்க, கொடுக்காட்டி நான் விடுவேனா? இதுக்கு இந்த ஆளுக்கு காசு கொடுக்காத கூட்டம் சேர்த்தோம். இந்த நாமக்கல்ல வந்துட்டு அதாவது வந்து என்னன்னு கேட்டா, திமுக கொடுத்த வாக்குறுதி வந்து எதுவுமே செய்யல. திமுக கொடுத்த வாக்குறுதி எதுவுமே செய்யல. அவன் வழக்கமா பேசுறதானே பைத்தியக்காரன். திமுக கொடுத்த வாக்குறுதி எதுவும் செய்யல. வடிவேல் பாத்தீங்கன்னா பேக்கெட்குள்ள கை காட்டிட்டு எடுத்துட்டு பாரு எம்டி பேக்கெட்னு காட்டுவார். அந்த மாதிரி ஸ்டாலின் சார் வந்து பேக்கெட்குள்ள கை விட்டுட்டு எம்டி பேக்கெட் காட்டுறாரு. எதுவுமே செய்யலன்னா நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல, தளபதி எதுவும் செய்யலையா? இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த ஜாடு மாடுகா பையன் இவனை தளபதி தளபதினு எல்லாரும் கூப்பிடுறாங்க. இப்போ ஒருவன் தளபதினு எங்க தலைவர் சொல்லும் போது கன்ஃபியூஸ் ஆடுன்னு என் தலைவர் பேரே சொல்ல மாட்டேன். இப்ப இந்த பாடுச எல்லாரும் தளபதி சொல்றதுனால என் தலைவன், தமிழினத்தின் தலைவன், திராவிட இனத்தின் தலைவன், உலக தலைவன் தலைவர் தளபதி அவர்களை பேசும்போது வேற வழி இல்லாம தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றோம். எனவே இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் தலைவர் தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய சிறந்த முதல்வர். இன்னைக்கு இந்தியாவுடைய இன்னைக்கு சிறந்த முதல்வரா இன்னைக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தலைவர் தளபதி. அவர் எம்டி பேக்கெட் காட்டுறாராம். ஏண்டா எம்டி பேக்கெட் காட்டினா பார்லிமெண்ட் எலெக்ஷன் 40 தொகுதி நாங்க ஜெயிப்புமா? தொடர்ந்து தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு செல்லுகிற இடமெல்லாம் ஆதரவு இருக்குமா? செல்லுகிற இடமெல்லாம் நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இடம் இருக்குமா? ஒரு மரியாதை இருக்குமா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதுக்கு அதாவது அடுத்து இந்த ஆளு பேசுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னது யாரு? தமிழென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்றது யாரு அப்படின்னு கேட்டோன்னே கீழே வரவங்க தமிழென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சொன்னாரு. சினிமால கேப்டன் விஜயகாந்த் சொன்னாரு. கீழே வரவன் சொல்றான், ஆமா அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் சொன்னாரு தமிழன் என்று சொல்லடா தமிழ் தலை நிமிர்ந்து நில்லடான். அது நாமக்கல் கவிஞர் சொன்னாரு. அது நம்மளும் அதான் சொல்றோம், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. அண்ணன் விஜயகாந்த் வழியில நம்மளும் அதுதான் சொல்றோம். இப்ப ஏன் அடிக்கடி கேப்டன் விஜயகாந்த் பேரை சொல்றான்னா, கேப்டன் விஜயகாந்த் பேரை சொல்லி சொல்லி கேப்டன் விஜயகாந்த் இருக்கிற அந்த வாக்கு வங்கியே இவன் பக்கம் திரும்புறானா? அந்த அம்மா சும்மா இருப்பாங்களா? அந்த அம்மா இருக்காங்க இல்ல. மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்தனுடைய துணைவியார் சகோதரி பிரேமலதா, திருமதி சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க அரசியல் பண்றாங்க இல்ல. அவங்க பையன் தம்பி விஜய் பிரபாகரன் அரசியல் பண்றாரு இல்ல. பிரேமலதா விஜயகாந்த் அவர் தம்பி சகோதரர் சுத்தீஷ் அரசியல் பண்றாருல. இப்ப அவங்க ஃபுல் ரவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்களே. அவங்கள தாண்டி உனக்கு விஜயகாந்த் கட்சி ஓட்டு போட்டுருமா? விஜயகாந்த் ஓட்டு போட்டுருவாங்களா? வாக்குக்காக விஜயகாந்த் பேரு எம்ஜிஆர் பேரை சொல்றான். அதிமுக கழுவி கழுவி ஊத்துறான். எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, அவருக்கு வெக்கமான சூடு சொரணம் இல்ல. அவர் சொன்னாரு, எங்கிட்ட ஒரு பெரிய கட்சி வரப்போகுது, எங்கிட்ட ஒரு பெரிய கட்சி வரப்போகுது, எங்கிட்ட ஒரு பெரிய யார சொன்னது? இவனை விஜய. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி,
ஜெயலலிதா தலைவரா இருந்த கட்சி, அந்த கட்சிக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி. என்கிட்ட பெரிய கட்சினா இவனை, இந்த தற்குறி, இந்த கோமாளி, இந்த கூத்தாடி, என்ன சொல்றது, தண்ணி பொண்ணுன்னு வாழ்ற இவன் விஜயை பார்த்து என்கிட்ட ஒரு பெரிய கட்சி வரப்போகுது. இப்ப என்ன சொல்றான், எம்ஜிஆர் உடைய ஒரு மிகப்பெரிய கூட்டம் இன்னைக்கு அதிமுக அவங்கள வழி நடத்துறதுக்கு ஆள் இல்ல, பிஜேபி கிட்ட அடிமையா போயிட்டாங்க ஏடிஎம்கே. ஆனா அது உண்மைதான், இவனே பிஜேபி அடிமைதான், சும்மா பேசுறான். பிஜேபி இப்படி பேச சொல்றான், இவனை விஜய் இப்படி பேசுன. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு அதிமுக பிஜேபி கிட்ட அடிமையா போயிட்டாங்க. என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அடுத்து இவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. அடுத்து இவன் என்ன சொல்றான்னு கேட்டா, அதாவது வந்து அண்டர் கிரவுண்ட்ல நம்ம ஒரு கனெக்ஷன் வச்சிருக்குமா பிஜேபியோட டிஎம்கே. பிஜேபியோட டிஎம்கே வந்து அண்டர் கிரவுண்ட்ல பிஜேபியோட வந்துட்டு ஒரு கனெக்ஷன் வச்சிருக்குது. டிஎம்கே மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க. யார்? நாங்களா அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷன் வச்சிருக்கோம் பிஜேபியோட. இன்னைக்கு பிஜேபி வச்சு செய்யுது யாரு? இன்னைக்கு பிஜேபி வச்சு செய்யுது யாரு? திமுக. என் தலைவர் தளபதி ஸ்டாலின், நாளைய தமிழகம் எதிர்கால முதல்வர் எங்கள் தலைவன் இளைய தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், இந்த இரண்டு தலைவர்களை பார்த்து பிஜேபி இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் வக்காளி உன் தமிழக வெத்துவிட்டு கழகமா இருந்தாலும் அந்த பைத்தியக்காரன் அன்புமணி ராமதாஸ் அவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் எங்க தலைவர் தளபதி எங்கள் நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலினை பார்த்தா உச்சா போறாங்க. அவ்வளவு பெரிய தலைவன் என் தலைவன் தளபதி. என் தலைவர் தளபதி பார்த்தா இவங்க எல்லாம் உச்சா போறாங்க. அவன் விஜயும் சேர்த்தான் சொல்றேன், உச்சா போறாங்க. நாங்க வந்து என்னடா பிஜேபியோட நாங்க மறைமுக கூட்டணியா? அது சொல்றது ஒண்ணு யோகிதை இருக்குதா? சிறுபான்மை சமுதாயத்தின் பாதுகாவலராக, சிறுபான்மை சமுதாயத்தின் பாதுகாப்பு அரணாக, பட்டியலின மக்களின் பாதுகாவலராக, பாதுகாப்பு அரணாக, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட அனைவருக்கும் பாதுகாப்பு அரணாக, பாதுகாவலராக இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அன்று தலைவர் கலைஞர், இன்று தலைவர் தளபதி ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி, தளபதி மு க ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், இவர்கள்தான். இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும் பொழுது யாருடா பிஜேபியோட அண்டர் கிரவுண்ட்ல கனெக்ஷன் வச்சிருக்காங்க, மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க? யாருன்னா லக்காடி பையன் நீ விஜய். பிஜேபி கார தான் உனக்கு பணம் கொடுத்து கட்சியை ஆரம்பிக்க சொன்னான். நீ நடத்தின 2 மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடுக்கு பணம் கொடுத்தவன் பிஜேபி. உனக்கு பஸ் பண்ணி கொடுத்துருக்கவன் பிஜேபி, பாசிச பிஜேபி. ஏன்னா பிஜேபி கொள்கைக்கு எதிரானவன் சொல்றதெல்லாம் பொய். உன்னை அப்படி அமித்ஷா பேச சொன்னது. நீ இப்படி என்ன திட்டு. உனக்கு மாமா வேலை, புரோக்கர் வேலை பாக்குறவன் பிஜேபிக்கும் விஜய்க்கும் மாமா வேலை, புரோக்கர் வேலை பாக்குறவன் யாருன்னு கேட்டா அந்த திருட்டுல அடைச்சிருக்கிறான் பார், 420 420 840. யாரு அவன்? அந்த ஆதவர்ஜுனா. அவன் பாக்குறான் அந்த வேலையை. மீதி எல்லா பவுடூஸ் வேலை பாக்குறவன் அந்த பாண்டிச்சேரிக்கார, அந்த பரோட்டா கடை மாஸ்டர், அந்த புஷி ஆனந்த. இவன் சொல்றான் பிஜேபிக்கும் நமக்கும் வந்து நல்ல ஒரு கள்ள உறவு இருக்குது. அவங்க வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க, நம்ம தான் செய்யணும். பேசினே இருக்கலாம். நான் சொல்றது கேக்குதா? அது என்னன்னு தெரியல. எனக்கும் மைக்குக்கும் சரியா வரல. அந்த மைக்கு தான் வந்துட்டு நான் பேசணும் உங்களுக்கு கேட்கல. இல்ல மைக்கிலே வரான். இவன் மைக் கனெக்ஷன் நான் கட் பண்றமா? இங்கேயும் சொல்றான் நாமக்கல்லையும். நான் ஒன்னு சொல்றேன் விஜய்க்கு, உன் மைக் இருக்குதுல, உன் மைக்கு அது நீ கனெக்ஷன் சரியா கொடுக்கணும். ஏன்னா உன் மைக்கு நீ தான் எத்தனை கனெக்ஷன் கொடுக்க முடியும். நாங்க உன் மைக்க கனெக்ஷன் கொடுக்க முடியாது. அது வேற வேலை. அது உன் மைக்க நீ சரியா உன் மைக்க நீ எத்தனை சரியா கனெக்ஷன் கொடுக்கணும். அந்த மைக்கு கேபிள் கனெக்ஷன் நீ சரியா கொடுக்கணும். நீ கொடுக்காட்டி நாங்க என்னடா பண்ண முடியும்? நாங்க மாமா வேலையை பாக்குறோம். மைக்கு கனெக்ஷன் சரியா கொடுக்கல. அந்த பஸ்ஸுக்காரனை கேளு. உனக்கு பஸ் ரெடி பண்ணி கொடுத்தான்ல, அந்த பஸ்ஸுக்காரன் உன் கேபிள் எடுத்துன்னு போய் எந்த கனெக்ஷன் கொடுக்கணுமோ அவன் கரெக்டா கொடுக்கணும். உள்ள ஒரு மைக் ஆபரேட்டர் பண்ணிருப்பான், ஆம்பிளிஃபையர். அவன் தான் சவுண்ட் ஏத்துறவன், குறைக்கிறவன், மைக் செட் பண்றவன். அவன் யாருன்னு அவனை பார்த்து சொல்லு. எனக்கும் மைக்குக்கும் சரியில்லை, மைக் கனெக்ஷன் சரியில்லை சொல்லிட்டு அடுத்து வழக்கமா சொல்ற மாதிரி என்ன இருந்தாலும் வழக்கமா சொல்றான். உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த ஆள் வந்து என்ன வழக்கமா சொல்றான்னு சொல்லிட்டு வழக்கமா சொல்றது என்னன்னா, எல்லாரையும் பார்த்து கேட்கறது, யாருக்கு போட்டி? டிவிக்கே டிஎம்கே. 1 டிவிக்கே 2 டிஎம்கே, 1 டிவிக்கே 2 டிஎம்கே,
ஒன்னு டிவிகே, 2 டிஎம்கே. நான் சொல்லிட்டா யாருக்கு யாருக்கு போட்டினே விஜய்? நான் சொல்லிட்டா யார் யாருக்கு போட்டி? 2 பேருக்கு. விஜய் போட்டி யார் யாருக்கு? 2 பேருக்கு. 1 திரிஷாக்கு, 2 கீர்த்தி சுரேஷ்க்கு. 1 திரிஷாக்கு, 2 கீர்த்தி சுரேஷ்க்கு. 1 திரிஷாக்கு, 2 கீர்த்தி சுரேஷ்க்கு. ஜெய் யார்கிட்ட பேசுற? எங்களுக்கிட்டயா? இதுல உன்னுடைய யூடியூப் சேனல் இருக்கிறான் பாரு, உன்னுடைய யூடியூப் சேனல் இருக்கிறானுங்கல்ல, இவனுக்கு என்ன பேசுறது? இப்ப நானு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, தம்பி சைதை சாதிக், நாங்க தான் பேசுறோம். சோ இவனுங்கெல்லாம் என்ன பண்றதுன்னா, என்ன சிவாஜி கிருஷ்ணமூர்த்திய, அப்புறமா சைதை சாதிக்க, இவங்களெல்லாம் இன்னைக்கு இவங்க எங்களை பேசுறது, என்ன சொல்றது, எங்களை பேசுறது. இவங்க என்னன்னா, அவன் சொல்றான் என்ன பேசுறான், எங்க தலை விஜய் பத்தி பேசுறது என்ன, இவனுக்கு தெரியும், அவன் இவன் 6 மணிக்கு மேல தண்ணி பொண்ணுன்னு விஜய் வாழ்றதா சொல்றாரு. நீங்க என்ன விளக்கு பிடிச்சிங்களா? நீங்க என்ன விளக்கு என்ன ஊத்திக்கலாம்? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அவன் 6 மணிக்கு மேல குடிக்கிறது குடிக்காத அவனுடைய பர்சனல் விஷயம். அவன் உணவத்த லிங்கேஷ், இந்த புஷி ஆனந்தன் என்ன சொல்றாரு, அப்புறம் அவன் என்னை பத்தி பேசுறான். அது பேசுறேன் நான் கண்டுக்குது இல்ல, ஐ டோன்ட் கேர். என்னது அதுல அவனுக்கு நாங்க பேசுறது குடிகாரன். விஜய் யாரா? இப்ப என் முகத்தையும் விஜய் முகத்தையும் பாரு. நான் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு எப்பவுமே நான் குங்குமம் சந்தனம் வைப்பேன். நான் விஜய் மாதிரி ஃப்ராடு கிடையாது. ஒரு முறை குங்குமம் வைக்கிறது, ஒரு முறை இப்படி நீட்டா ரங்கராஜ் பாண்டே மாதிரி இப்படி குங்குமம் இப்படி வைக்கிறது, அப்புறமா குங்கம் இல்லாத வர்றது, ஒரு முறை ஜோசப் ஸ்டாலின் சொல்றது, ஒரு முறை விஜய்னு சொல்றது, அந்த மாதிரி ஃப்ராடு நான் கிடையாது. எப்பவுமே ஒரே மாதிரி தான். எம்பதமே எனக்கு சம்பந்தம். நான் இந்த மூஞ்சிக்கு மேக்கப் எல்லாம் போடுறது இல்ல. எனக்கு இந்த பவுடர் கூட போட மாட்டேன். இது என்ன தடவுறாங்களே ஸ்னோகு, சோப் போட்டு மூஞ்சி கழுவேன், திருநூறு சந்தனம் வச்சுக்குவேன், பேசுவேன், அவ்வளவுதான். எனக்கு மேக்கப் எல்லாம் குழந்தையிலேருந்தே நான் போட்டது கிடையாது. விஜய் பூரா மேக்கப் வச்ச, நீ விக்க வைக்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல, அது அவங்கவுங்க ட்ரெஸ் கோடு. இப்ப எங்க நடிகை குடிகாரன் குடிக்கிறீங்க, குடிச்சு பேசுறீங்க, குடிகாரன் பேச்சுக்கு அவன் லிங்கேஷ் பேசலாம், இவன் புஷி ஆனந்த கண்ட ஜாடு மாடு பாடுகா பாடு லக்காடி கேப் மாதிரி முள்ள மாதிரி கண்டவனுக்கு போனவனுக்கு பேசுறீங்கல்ல, அவனுக்கு சொல்றேன். அடுத்து விஜய் எங்க போறான்? இன்னைக்கு கரூர், நாமக்கல் கரூர். அடுத்து எங்க போறான் சொல்ல, இருந்தாலும் நான் வரேன். அங்க எங்க கோயில்ல ஒரு குளம் இருக்கும், அந்த கோயிலுக்கு போலாம். அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் கார்ல இருந்து இறங்கி அப்படியே போய் குளத்துல போய் 3 முறை முழுகுறேன். அந்த விஜய பஸ்ல வரான் இல்ல, அந்த பஸ்ல இருந்து அப்படியே 3 முறை முழுக சொல்லிட்டோம். நான் 3 முறை முழுகிட்டு மேல வரும்போது குடியாத்த குமரனா வருவான். 3 முறை முழுகிட்டு விஜய் வெளியே வரும்போது, முழுகும் போது போகும்போது நடிகர் விஜயா போனவன் வெளியே வரும்போது அடையாளம் தெரியாது, லெப்ரசி பேஷண்ட் மாதிரி இருப்பான். பூரா மேக்கப். யாரெல்லாம் நம்ம எழுத்து அரசியல் பண்ணிட்டு பாத்தீங்களா? இன்னைக்கு 3 பஸ். ஒன்னு சுந்தரா டிராவல்ஸா, வடிவேலு முரளி நடிச்ச படம் வரும் பாருங்க, சுந்தரா டிராவல்ஸ், டுபாக் ஒரு பஸ். அந்த சுந்தரா டிராவல்ஸ் அது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி, சுந்தரா டிராவல்ஸ். ஓகேவா? அடுத்து என்ன பஸ்? அனில் குஞ்சு பஸ். உள்ளேயே பாரு, பப்பு, ரூமு எல்லாம் உள்ளே இருக்கும். ஆச்சா? இன்னொரு பஸ் எங்க பிங்க் பஸ், அரசாங்க பஸ். இந்த 3 பஸ் இன்னைக்கு அரசியல். இந்த சுந்தரா டிராவல்ஸ் எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸையும், இந்த அனில் குஞ்சு பாரு பப்பு அந்த பஸ்ஸும், 1 திரிஷா, 2 கீர்த்தி சுரேஷ் அந்த பஸ்ஸையும், 2த்தையும் ஓவர்டேக் பண்ண போது யாருன்னு கேட்டா அரசாங்கம் பிங்க் பஸ், எங்க மகளிர் அணி டிராவல் பண்ற பஸ். அந்த பஸ்ல வரப்போறது நாளைய தமிழகம், எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இதுதான் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். நீ எவனோ எழுதி கொடுத்து பேசுவ, குடியாத்த குமரன் அப்படியே பேசுவான். இது என்னன்னு கேட்டா, நீ என்ன பேசணும் குறிப்பிட்டு பார்த்த, நீ பேசந்தே தான் பேசுற. கீழகிறவன் சொல்றான், உங்க ரசிகன் பேசந்தே பேசு, வேற எதனா பேசு, வேற அவனுக்கு என்ன தெரியும் பேசுறதுக்கு? திரிஷா கூட்டமே மேல விட்டா 2 டான்ஸ் போடுவான். அது கீர்த்தி சுரேஷ் இன்னொருத்த பொண்டாட்டி ஆச்சுப்பான் அந்த பொண்ணு. இந்த ஆள் நடிகர், சினிமா நடிக்கலாம், டான்ஸ் போடும். அப்புறமா அவன் கூட இருக்கிறவங்க யாரு? டேய் யார குடிகாரன் பேசுற? அவன் யாரா விஜய்? 6 மணிக்கு மேல அவனால குடிக்காம இருக்க முடியுமா? திருப்பி அதான் சொல்றேன். எதுவா இருந்தாலும் எங்களுக்கு அடிமை, எதுக்கும் நாங்க அடிமை இல்ல. ஓப்பனா பேசுறேன். அந்த யூடியூப்ல பேசுறானுங்களே, அந்த தமிழக வெத்து கழக அந்த பாடு யூடியூப்ல பேசுற யூடியூபர்ஸ் சொல்றேன், எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எங்களுக்கு அடிமை, எதுவா இருந்தாலும் எங்களுக்கு அடிமை. கூப்பிட்டா வரணும், இல்லைன்னா ஓடி போன கட் அவுட். ஆனா விஜய் மாதிரி அடிமை நாங்க 6 மணிக்கு மேல தண்ணி பொண்ணு வேணும். ஆமா, அவங்க கூட வரவங்க எல்லாம் யாரு? இந்த சினிமால ஐட்டம் டான்ஸ் ஆடுறவனுங்கிறாங்க. எந்த பெண்களும் எனக்கு தப்பா நினைக்க கூடாது. ஐட்டம் டான்ஸ் சொல்லுவாங்க சினிமால. ஐட்டம் டான்ஸ் சொன்னா, நான் ஐட்டம் சொல்ற வார்த்தையை தப்பா நினைக்க கூடாது.
பெண்களை மதிப்பு கொடுக்கணும். ஆனா இந்த மாதிரி எனக்கு வந்து என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும் திரிக்கிறவோ 25 எனக்கு கல்யாணம் ஆகி ஒன்றிய பரிமாறி குழந்தை பிறந்துச்சு, ஆனா எனக்கு லவ் ஒரு விஜய்னு சொல்றவோ இவனுங்கெல்லாம் செருப்பால் அடிக்கணும். அவங்கள தான் திட்டம், எல்லாரும் திட்ட மாட்டேன். இந்த ஐட்டம் டான்ஸ்ன்றது என்னன்னு கேட்டா, சினிமால இந்த டூயட் சாங் வரும். அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பியாரு இவங்கெல்லாம் இந்த வில்லனுங்க கடைசியில ஹீரோ எல்லாம் ஹீரோயினை கட்டி போட்டுருவாங்க. ஹீரோ வர நேரத்தில் அந்த நேரத்தில் ஹீரோயின் குடும்பம் ஹீரோ குடும்பத்தெல்லாம் கட்டி போட்டு அப்போ ஒரு டான்ஸ் நடக்கும். ஜெயமாலா, டிஸ்கோ சாந்தி, சில்க் சுமிதா, இப்படிப்பட்ட ஜோதி மீனா இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க அரை ட்ரெஸ்ஸோட. அது இன்னைக்கு கூட இருக்குது. சினிமால பெரிய பெரிய ஹீரோயின் கூட ஒரு பாட்டுக்கு வருவாங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஐட்டம் டான்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஐட்டம் டான்ஸ். அந்த மாதிரி ஐட்டம் டான்ஸ்ல போடுற ஐட்டம் டான்சர்கள் இருக்காங்க இல்ல, அவங்க கூட 6 மணிக்கு மேலே இவன் டான்ஸ் போடுவான் சரக்க போட்டு. யாரோட குடிகாரன் சொல்றீங்க? இவன் போடுவான், விஜய் போடுவான் 6 மணிக்கு மேல. இதுக்கு சாட்சி இந்த வீடியோ யாருக்குதுன்னு கேட்டா, நம்ம திருச்சி சூர்யா தெரியல தம்பி, திருச்சி சூர்யா கிட்ட அந்த வீடியோ. ஆமா, அப்ப திருச்சி சூர்யா ஓபனா சொன்னான் அந்த தம்பி, நானும் ஒன்னும் யோக்கியம் இல்ல, விஜய் ஃபுல்லா சரகம் போட்டு ஐட்டம் டான்ஸ் போடுற அந்த ஐட்டம் டான்சர் கூட போட்ட டான்ஸ் நான் என் கண்ணால பார்த்தேன். அப்ப விக்கு கைண்டு கீழே விழுந்துச்சு. அப்புறம் விக்க ரெடி பண்ணி ஒரு கையில பாட்டிலு ஒரு கையில ஒரு பொண்ணு போட்டு விஜய் டான்ஸ் போடுறான். இதுதான் அவனுக்கு பனையூர் பங்களால இதுதான் வேலையை அவனுக்கு சொன்னது யாருன்னா அந்த தம்பி திருச்சி சூர்யா சொன்ன. அப்படி அந்த வீடியோனுடைய ஒரே ஒரு கிளிப்பிங்ஸ் கூட காட்டினாங்க. யாரை பார்த்து குடிகாரன்? உன் தலைவன் யோகியமானவனா? யாருக்கு விளக்கு பிடிக்கிறது, யார் விளக்கெண்ண ஊத்துறது? பிளாக் டிக்கெட் விற்கிறவன் தானடா அவன். ஊழலை பத்தி பேசுறானே, பிளாக் டிக்கெட் விற்கிறவன் தானே. சினிமா தேடல விஜய் பிளாக் டிக்கெட் விற்கிறவன் தானே. 2000 3000 4000. அதனால உங்களுக்கு தான் பேச வரணும்ன்றது இல்ல. நீ என்னன்னா பேசுறேன்னா, நாமக்கல்ல வந்து லாரி பாடி கட்டுறவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களாம், முட்டை உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம், கிழங்கு கிடங்கு நாங்க அமைக்கலையாம். யார் இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னாங்க? அங்க நாமக்கல்ல அங்க மாவட்ட செயலாளர் ராஜேஷ் இருக்காரு, அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மதிவேந்தன் இருக்காரு, அமைச்சர் இருக்காரு, மதிவேந்தன் இருக்காங்க. அங்க நல்ல நல்ல கழக மூர்த்தி எம்எல்ஏ இருக்காரு. அங்க நல்ல நல்ல கழக தலைகர்த்தர் எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க அங்க? அவங்கள பத்தி எல்லாம் உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஒரு நேரத்தில் நாமக்கல்ல நான் பேசாத இடம் கிடையாது. கே வீரப்பன் சொல்லி எம்பியா இருந்தார். அப்பத்து நான் அங்க பேசுறேன். அதன் பிறகு அண்ணன் காந்தி செல்வன் மாவட்ட செயலாளர் அப்பத்தான் அங்க பேசுறேன். நாமக்கல் மாவட்டம் எனக்கு சொந்த மாவட்டம் மாதிரி. கொல்லிமலையில நூற்றுக்கணக்கான கூட்டம் பேசியிருக்கேன். இவன் போய் பேசுறான், அது இல்ல இது இல்ல அது இல்ல இது இல்ல. அடுத்து என்ன சொல்றான்? டிவிகே மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். டிவிகே மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். அக்காடி பாடி பையா, நீ கவுன்சிலர் கூட இல்ல, ஊராட்சி மன்றத்தில் வார்டு மெம்பர் கூட இல்ல, ஊராட்சி மன்ற தலைவர் இல்ல, ஒன்றியக்குழு உறுப்பினர் இல்ல. எப்ப நீ ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா கீழே இருந்து கத்துறான். அவன் கட்சிக்காரன் வரபாம தாங்கிறான். அவன் கட்சி சின்ன பசங்க அது கத்துதுங்க எல்லாம், பம்பரம் ஒரு கோழியால பசங்க எல்லாம் கத்துதுங்க. சின்ன பசங்க ஆட்சியில் மட்டும் தப்புன்னு சொல்ல போய் இவங்க முன்னால போறீங்களா? அதுங்க நம்ம இன்னும் ஆட்சிக்கே வரலையே, எப்படி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்றீங்க? நம்ம இன்னும் ஆட்சிக்கே வரலையே, எப்படி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா சொல்றீங்கன்னா அதுக்கு சாரி மன்னிச்சிடுங்க, நம்ம ஆட்சிக்கு வந்தா சொன்னதை நிறைவேற்றுவோம். நீயே எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது. இதில் என்ன கரெக்ஷன் பண்றான் அவனா? லிங்கேஷ் பண்றவன், அவன் யூடியூபர். நான் போன முறை என்ன பேசுறேன்னா, விஜய் பண்ற பாலிடிக்ஸ் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ், ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் சொல்லிட்டேன். அது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லணும். என்ன சொல்றது? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னா ஒர்க்கிங் பாலிடிக்ஸ். இப்ப இவன் சொல்லையா அடுத்த முறை நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வந்தானு? சத்ரபதி சிவாஜி வரலாறே தப்பா சொன்னானே. எவ்வளவு தப்பா பேசுறான், எல்லாமே தப்பா பேசுறான். நான் ஏதோ அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் சொல்றான். இங்கிலீஷ் தெரியலனா எங்க தலைவர் பாரு எப்படி இங்கிலீஷ் பேசுறா. யூ பிளடி நான்சென்ஸ், ஸ்டூபிட் ஆஃப் த நான்சென்ஸ். ஓகே, இன் டிஎம்கே all the leaders, all the orators, all the minister, including our CM or deputy CM, all will speak English fluently. Okay, English is a common language. Only educated will not speak the English. Even uneducated also speak the English, because English is a language. Even in London, America, and foreign countries also there are lakhs of unliterature, uneducated persons, but they will speak English because their mother tongue is English. I am ready to speak with Vijay directly, face to face. Tell Vijay to participate in any one debate with me in NDTV, Times Now, in any English channel. I am ready.
Because I have participated plenty of debates in English TV. Okay, let Vijay come and sit with me. He should argue with me. I will argue with me. Public should tell the result. Whose English is an excellent English, fluent English. அப்படியே இங்கிலீஷ் நான் தப்பா சொல்லிட்டுனா விஜய் அப்படியே இங்கிலீஷ்ல பிச்சு புடுங்குறான். போங்கடா, அவன் கரூர்ல என்ன பேசுகிறான்னு தெரியல. இது நாமக்கலுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. எனவே பிஜேபியோட கள்ள உறவு வச்சிருக்காங்க. சொன்னது செய்யல, செய்யறேன்னு சொல்லுவாரு, எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொன்னதெல்லாம் செஞ்சாச்சு. திருப்பி நம்ம பேசாச்சு. எங்களை விட சிறந்த ஆட்சி கொடுக்கறதுக்கு இன்னொரு தலைவன் தமிழ்நாட்டில் பிறந்து வர முடியாது. எடப்பாடியாரே உங்களை வெற்றி செய்யறான் பாரு. உங்களை வெற்றி செய்யறான். அவன் பிஜேபி திட்டத்தெல்லாம் ஃப்ராடு வேலை. பிஜேபி 2000 கோடி பணம் கொடுத்து விஜய கட்சி ஆரம்பிக்க சொன்னது பிஜேபி. திமுகவை எங்களையும் எங்களை சேர்த்து திட்டினா எங்க ஆளுங்களும் உன்னை திட்டுவாங்க. ஜஸ்ட் இட்ஸ் அ டிராமா. அண்டர்கிரவுண்ட் டீலிங் யாருன்னா பிஜேபியும் நடிகர் விஜயன் தான். தமிழக வெற்றி கழகம் கள்ள கூட்டணி, கள்ள உறவு. ஏன்னா விஜய்க்கு எல்லாமே கள்ள உறவு தானே. என்ன சொல்றது, எல்லாமே கள்ள உறவு தானே. ஆனா திரிஷாவை போல்டா வெளியே கூட்டின்னு வரான். மீதி எல்லாம் கள்ள உறவு தானே. இவன் கள்ள உறவு வச்சிருக்கான் பிஜேபி கூட. இவன் கள்ள கூட்டணி வச்சிருக்கான் பிஜேபி கூட. இவன் அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷன் வச்சிருக்கான் பிஜேபி கூட. யாரு? தற்குறி விஜய், அணில இந்த விஜய் வச்சிருக்கான். இவன் வச்சுட்டு இவன் எங்களை பேசுறான். உனக்கு கூட்டம் இன்னும் கூட கூட்டம்டா. அதை பார்த்தாலும் நாங்க பயப்படல. நான் அடிக்கடி சொல்றேன். ஐட்டம் டான்ஸ் ஆடுறாங்கல்ல சினிமால, ஐட்டம் டான்ஸ். பெண்கள் தப்பா நினைக்க கூட, அந்த டான்ஸ் பேர் ஐட்டம் டான்ஸ். நான் யாரையும் ஐட்டம் சொல்ல வரல. அந்த டான்ஸ் பேர் ஐட்டம் டான்ஸ். சினிமா, இட்ஸ் அ சினிமா லாங்குவேஜ். தட் டான்ஸ் இஸ் கால்ட் அஸ் an ஐட்டம் டான்ஸ். அந்த ஐட்டம் டான்ஸ்னுடைய நடிகைகள் இதே கரூருக்கு அடுத்த வாரம் வந்தா விஜய்க்கு கூட்டம் அதிகமா கூட்டம். ஒரு ஆடலும் பாடலும் சினிமா ஐட்டம் டான்ஸ்னுடைய நடிகை ஆடுவாங்க. விஜய் அதிகமான லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வந்து ஒரு கடை திறக்கிறாங்க. விஜயோட 10 மணி கூட்டம் வரும். வேற யாரு இருக்கிறாங்க நடிகைங்க எனக்கு தெரியல. எனக்கு அந்த பாகுபலியில ஒரு நடிகை ஒருத்தர் நடிச்சாங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த பாப்பா வந்துச்சுன்னா கூட அதிகமா கூட்டம் வரும். ஆமா, அதிகமா கூட்டம் வரும். அந்த பாப்பா வந்தா கூட அதிகமா கூட்டம் வரும். அங்காடி தெருல ஒரு பாப்பா நடிச்சிச்சு, அஞ்சலின்னு பேரு. அந்த பாப்பா வந்தா கூட அதிகம் கூட்டம் வரும். இப்ப மீனா வந்து சினிமால இப்ப அவங்க ஃபீல்ட் அவுட். ஏன்னா நிறைய படம் பெரிய ஹீரோனி நடிச்சாங்க. மீனாவே வந்தாலும் இப்ப கூட்டம் வரும். கோவை சரளா வந்தா கூட்டம் வரும். கோவை சரளா இல்ல, காந்திமதி வந்து செத்துட்டாங்க. காந்திமதி வந்தா கூட்டம் வரும். வடிவுகரிசி அந்த அக்கா வந்தா கூட்டம் வரும். நடிகர் பாலான்னு ஒரு தம்பி இருக்காரு. நடிகர் பாலா வரட்டும், இதோட பெரிய கூட்டம் வரும். நடிகர் பாலா இல்ல, நடிகர் பாலா. நடிகர் பாலானுடைய கால் செருப்பு தூசிக்கு இந்த தற்கொலை நடிகர் விஜய் சமம் கிடையாது. அந்த பையனை பாவம் ஊத்துறாங்க. அந்த பையன் கஷ்டப்பட்டு நடிச்சு 4 ஏழைகளுக்கு உதவி பண்றான். அவனுக்கு ஏதோ சர்வதேச லெவல்ல தொடர்பு இருக்குதுன்னு அவனை பாருங்க. இந்த பயில்வான் ரங்கநாதன் மாதிரி ஆளுங்க, அவர் புறம்போக்கு பையன் ஒத்துக்கிறான், கூல் சுரேஷன், இவனுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு தங்கமான பையன். அந்த நடிகர் பாலா ஒரு தங்கமான பையன், கோல்டு ஹாஸ்பிட்டல் கட்டுறான். அவங்க அப்பா இன்னும் கூட பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறாரு. நடிகர் பாலா தங்கமான பையன். அந்த பையனை போய் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அந்த நடிகர் பாலா கால் செருப்புக்கு தூசி கிடையாது. நீ விஜய் முதலமைச்சரா 2026 வருவானா? டிவிகேவா டிஎம்கேவா? டிவிகேவா டிஎம்கேவா? 1 டிவிகே, 2 டிஎம்கே. நான் சொல்றேன், கேஸ் போட்டுக்க. டேய் பரோட்டா கடை மாஸ்டர் புஷி ஆனந்தா, டேய் ஆதவன் எவனா யூடியூப் பாரு. நான் சொல்றேன், 1 திரிஷா, 2 கீர்த்தி சுரேஷ், 1 திரிஷா, 2 கீர்த்தி சுரேஷ். அடுத்த சனிக்கிழமை வருவ இல்ல, அப்ப வச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். குடியாத்த குமரன். நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன்.